குட் மார்னிங் எவ்ரிவன். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025லேருந்து பார்க்கலாம். அதாவது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்குடைய சீரிஸ்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபஸ்ட்டு கொஸ்டினை இப்போ பார்ப்போம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. த டயகனல் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் த்ரைஸ் இட்ஸ் ஸ்மாலர் சைட். இது ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகேவா? செகண்ட் பார்ட் என்ன சொல்லிடுறேன், த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ ஈக்குவல் டு என்னன்னு எது கேட்டிருக்காங்க, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் கிவனில் கொடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ரெக்டாங்கிளோட டயகனல் ஈக்குவல் என்ன சொல்ல வரோம்னா, அந்த ரெக்டாங்கிளில் ஸ்மாலர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி இருக்குமாம்மா டயகனல் த்ரைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் நமக்கு ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ரெக்டாங்கிள் நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணும். ஸோ இது லென்த்தாக இருக்கலாம், இது பிரெத்து. ஸோ நம்ம டயகனல் ஈக்குவல் எங்கே வரும், இங்கே வரும். ஆனால் நமக்கு இதில் ஸ்மாலர் சைடு எதுவாக இருக்கலாம், பி தான் நமக்கு ஸ்மாலர் சைடு. ஆனால் ஸ்மாலர் சைடு கம்பேர் பண்ணும்போது டயகனல் ஈக்குவல் எப்படி இருக்குமாம்மா, த்ரைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பி, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டி ஈக்குவல் என்ன சொல்லலாம், 3Bன்னு எழுதிக்கலாமா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஈக்குவல் எப்படி இருக்கும், ரைட் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட் ட்ரையாங்கிளாக இருக்குன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? அப்போது பிதாகரஸ் தியரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். பிதாகரஸ் தியரம் ஈக்குவல் என்ன சொல்லலாம்னா, அதாவது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குன்னா லென்த் ஹையஸ்ட்டாக இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது ஈக்குவல்னு படிச்சிருப்போம். அப்போ என்ன சொல்லலாம், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டியோட வேல்யூ என்ன வந்திருக்கலாம், 3B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணால் என்ன வரலாம், 9B ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன வரும், 9B ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ அதை இதை செப்பரேட் பண்ண என்னவாக இருக்கலாம், 8B ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்னு வந்திருக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து தானே கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க ரேஷியோ. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதாவது நமக்கு இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா எல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிறது என்ன வேல்யூ இருக்குது, 8ன்னு இருக்குது. அப்போ இங்கே 1 இருந்திருக்குமா, இங்கே டிவிஷன் 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், இங்கே எல் பை, அதாவது எல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா, இந்த ஸ்கொயர் வேல்யூஸை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எழுதணும்னு பார்த்தோன்னா, எல் பை பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8/1ன்னு சொல்லிடலாம். அப்போது எல் பை பி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரலாம், அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/1ன்னு சொல்லிடலாம். இதை சிம்பிளை பண்ணால் எப்படி பண்ணலாம், √8 டிவைடட் பை √1ன்னு இருக்கும். இதை சிம்பிளை பண்ணால் 2√2ன்னு வரும். அதாவது நம்ம எப்படி இருக்கலாம், 8 ஈக்குவல் என்ன சொல்லலாம், 4 × 2 ரூட்னு எடுத்துருக்கலாமா? இந்த 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 2ன்னு வந்துடும். 2 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன வரலாம், ரூட்லேருந்து √1 சிம்பிளை பண்ணால் என்ன இருக்கலாம், 1ன்னு இருக்கலாம். அப்போ எல் இஸ்ட் பி என்னவா இருந்திருக்கலாம், லென்த் இஸ்ட் பிரெத் ஈக்குவல் டு நமக்கு என்னவா இருக்கும், 2√2 ஈஸ்ட்டு நம்ம 1ன்னு சொல்லிடலாம். அப்போ ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் இருக்குது. நமக்கு ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம், டி ஆப்ஷன் இருக்குது. 2√2 ஈஸ்ட்டு 1ன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகேவா? ஆன்சர் இருக்குங்களா? சரி, நோட் பண்ணிக்கோங்க.